ஓகே, நெக்ஸ்ட் மாடலு ஈஸியான மாடலு. இந்த கோடு வேர்டு மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த சம் வந்து ஒரு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஸ்பீடாக. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஒரு 50 கணக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி, மனக்கணக்காக முடிச்சிடலாம். சரிங்களா? வாங்க சம்முக்குள்ளே போவோம். இது கோடு வேர்டுக்குள்ளே மனப்பாடம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரையும் 12 மாதம் இருக்குது. இந்த 12 மாதத்துக்கு ஒரு கோடு வேர்டு மனப்பாடம் பண்ணணும். என்னன்னா பிரித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 144, 025, 036, 146 இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நார்மல் இயருக்கு லீப் இயருக்கு சேம் கோடு வேர்டு, ஆனால் ஜனவரி பிப்ரவரிக்கு மட்டும் மாறும். ஜனவரி பிப்ரவரி மட்டும் 0, 3ன்னு மாற்றிக்கோங்க. அது போக மற்ற எல்லாமே சேமு தான். ஓகேவா? மற்ற எல்லாமே சேமு தான். அடுத்து ஆண்டுக்கான கோடு வேர்டு மனப்பாடம் பண்ணணும். ஓகேவா? ஆண்டுக்கான கோடு வேர்டில் 1900 நீங்கள் காமனாக வச்சுக்கோங்க. 1900 சம்மு கொடுத்தாங்க அப்படின்னா பின்னாடி சம்மு பார்ப்போம். எக்ஸ்பிளைன் கோடு வேர்டு மட்டும் பண்ணிடுறேன். 1900 கொடுத்தாங்கன்னா ரிமைண்டர் வந்து 0 வரும். 0 வந்தால் நீங்கள், அதாவது இந்த 1900 வர்றதை நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அப்படியே ஆன்சர் செய்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி பார்ப்போம். இந்த கோடு வேர்டு மட்டும் மனப்பாடம் பண்ணணும். 1500க்கு ரிமைண்டர் கூட 0வை கூட்டணும். 1600க்கு ரிமைண்டர் கூட -1 பண்ணணும். 1700க்கு ரிமைண்டர் கூட +4 பண்ணணும். 1800க்கு +2 பண்ணணும். 1900க்கு எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். 2000க்கு ரிமைண்டர் கூட -1 பண்ணணும். 2100க்கு ரிமைண்டர் கூட +4 பண்ணணும். 2200க்கு +2 பண்ணணும். 2300க்கு +0 பண்ணணும். ஆக மொத்தத்தில் இதை உங்களுக்கு பார்த்தா என்ன தெரியுது? மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. 0, 142, 0 இப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 1க்கு மட்டும் மைனஸ் போட்டுக்கோங்க. மற்ற எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? ப்ளஸ்ஸு பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 0, 142, 0 வந்துருச்சா? அடுத்து 142, 0 இதவே அப்படியே ரிட்டர்ன் எழுத போகிறீங்க. 142, 0 அப்படி எழுத போகிறீங்க. இப்படி எழுதுனோம்னா இந்த இயருக்கான கோடு வேர்டு வந்துடும். ஓகேவா? ஒவ்வொரு இயர்லேயும் ஒவ்வொரு சம்மு பார்ப்போம். எக்ஸாம்பிள் சம்மு கொடுக்க போகிறேன். நீங்கள் தான் ஆன்சர் செய்ய போகிறீங்க. அதே மாதிரி நான் வந்து சண்டே தான் 1ன்னு எடுக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம்மில் வந்து சண்டே 1ன்னு எடுக்கணும். அடுத்து மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, வெனஸ்டே அப்படியே வந்துடும் வரிசையாக. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. சண்டே 1 எடுக்கிறேன். ஓகேவா? புரியுதா? 12 மாதத்துக்கு நார்மல் இயர்னா 144, 025, 036, 146. அதே லீப் இயர்னா ஜனவரி பிப்ரவரிக்கு மட்டும் மாறும். சரிங்களா? மற்ற எல்லாமே சேம். அடுத்து இயருக்கான கோடு வேர்டு வந்து இந்த இருக்குது. என்ன சொன்னேன்? 0, 142, 0, 142. இந்த 0, இந்த 1 தவிர மற்ற எல்லாமே ப்ளஸ் பண்ணணும். 1 மட்டும் மைனஸ் பண்ணணும். சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த கிழமை எடுக்கும்போது நான் சண்டே 1ன்னு எடுக்கிறேன். புரியுதா? சண்டே வந்து நான் 1ன்னு எடுக்கிறேன். 1 வந்து சண்டே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் சம்மு. வாட் வாஸ் த டே ஆஃப் ஆகஸ்ட்டு 15, 1947? இந்த நாள் வந்து என்ன கிழமையாக இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆகஸ்ட்டு 15, 1947. இப்போ ஆகஸ்ட்டுக்கான கோடு வேர்டு நான் சொன்னேன்னா முன்னாடி சொன்னேன். ஆகஸ்ட்டுக்கான கோடு வேர்டுன்றப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஆகஸ்ட்டுக்கான கோடு வேர்டு என்னது? 3. ஓகே, 3 எழுதிக்கிறேன். ப்ளஸ்ஸு இந்த 15 நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணணும். தேதியை வந்து 7ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும்? 1 7, 7 14, ரிமைண்டர் 1. அப்போ அந்த 1 இங்கே கூட்டணும். அடுத்து ப்ளஸ்ஸு இந்த 1947 இந்த 47 மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா 7ஆல் டிவைட் பண்ணணும். இன்னொன்று 4ஆல் டிவைட் பண்ணணும். 2 பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே 7ஆல் தான் டிவைட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த இயரை மட்டும் 7ஆலையும் டிவைட் பண்ணணும், 4ஆலையும் டிவைட் பண்ணணும். இப்போ 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 7 42. ரிமைண்டர் என்ன வருது? 5. அந்த 5 கூட்டணும்.
ஓகே. அடுத்து 4ஆல் டிவைட் பண்ணினீங்கன்னா 47 4 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு நாள் 4, அடுத்து மீதி 7 இருக்குது, ஒரு நாள் 4. ஓகேவா? மீதி என்ன இருக்குது? 3. இந்த கணக்கில் ரிமைண்டர் எடுக்கக்கூடாது. 7ஆல் வகுக்கிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து ரிமைண்டர் எடுக்கணும். 4ஆல் வகுக்கிற இடத்துல வந்து ரிமைண்டர் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஈவு எடுக்கணும். அப்போ ஈவுனா உங்களுக்கு என்னது? இந்த 11. இந்த 11 இது கூட கூட்டினீங்க அப்படின்னா ஆன்சர் வரும். அப்போ டோட்டல் பை 7. இப்போ டோட்டல் பாருங்கள். 11 அப்போ 16 17 20. அப்போ டோட்டல் பை 7. அப்போ 20/7. ஓகேவா? ஓகே. ஈரேல 14 அடித்து கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஈரேல 14. ரிமைண்டர் என்ன வருது? 6 வருதா? 6க்கு என்ன கிழமை வரும்? இப்போ நான் சொன்னேன் சண்டே நான் 1 எடுப்பேன். அப்போ 2 3 4 5 6. சண்டே 1 எடுத்தேன்னா 6க்கு என்ன வரும்? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அப்போ 6க்கு வந்து என்ன வருது? வெள்ளி, ஃப்ரைடே வருது. ஃப்ரைடே வருதா? இவ்வளோ தான் ஆன்சரு. இந்த கணக்குக்கு ஃப்ரைடே ஆன்சரு. ஆக மொத்தத்தில் இந்த கோடு விட நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஆனால் இந்த கணக்கு செய்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த இயர் பார்க்குறீங்களே, இயர் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டே இயர் தான் பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த இயரு லீப் இயரா இல்லை நான் லீப் இயரான்னு பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா லீப் இயர் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜனவரி பிப்ரவரி மாதம் வச்சு விட்டான்னா நமக்கு இங்கே என்ன பண்ணணும்? கோடு விட மாற்றணும். அதனால் ஃபஸ்ட்டு கணக்கு செய்கிறப்ப இந்த கணக்கில் இந்த இயர் வந்து லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்த்துட்டு ஜனவரி பிப்ரவரி மாதம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் எல்லாமே செய்யுங்க. செகண்ட் சம் பார்ப்போம். ஓகேவா? செகண்ட் சம்மு, வாட் வாஸ் த டே ஆஃப் ஜனவரி 15 1963. ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆண்டு பார்க்கணும். ஆண்டு வந்து லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்க்கணும். 1963 வந்து லீப் இயரா? கிடையாது. சரி, அப்போ இது நான் லீப் இயர். அப்போ நான் லீப் இயர்னால் நீங்கள் ஜனவரி பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு என்ன கோடு விடு போடுவீங்க? 1 தான் போடணும். அதே லீப் இயர் இப்போ 64ன்னு வச்சுக்கிருவோம். லீப் இயர்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன கோடு விடு போடுவீங்க? 0 போடுவீங்க. ஓகேவா? இப்போ இது நான் லீப் இயரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜனவரி 15 1963. இப்போ என்ன பண்ண? ஜனவரிக்கு வந்து கோடு விட என்னது? 1. 15 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? ரிமைண்டர் 1. ஓகே. 63 7ஆல் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். 4ஆல் டிவைட் பண்ணணும்னு சொன்னோன்னா 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9 7 63. ரிமைண்டர் என்ன வருது? 0 ப்ளஸ்ஸு. 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 63 4 ஒரு நாளாக 4 ஒரு நாளாக 4. ஓகேவா? மீது என்ன இருக்குது? 2 இருக்குது. 5 20. ரிமைண்டர் என்ன இருக்குது? 3 இருக்குது. இங்கே 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் எடுக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன எடுப்போம்? 15. அப்போ 15 கூட்டிக்கணும். ஓகே. 15 16 17. அப்போ டோட்டல் பை 7. அப்போ 15 16 17 17/7. ஓகேவா? ஈரேல 14 ஒரே 7 ஈரேல 14. ரிமைண்டர் என்ன வருது? 3. ரிமைண்டர் 3னா என்ன சொன்னேன்? சண்டே வந்து 1ன்னு சொன்னேன், மண்டே வந்து 2ன்னு சொன்னேன். அப்போ டியூஸ்டே வந்து 3. அப்போ நமக்கான ஆன்சர் என்னது? டியூஸ்டே தான் நமக்கான ஆன்சர். ஓகே. அப்போ தேர்ட் சம்மு. ஓகேவா? தேர்ட் சம்மு, வாட் வாஸ் த டே ஆஃப் 31 ஜனவரி 1964. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்? இயர் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. 31 ஜனவரி 1964. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இயர் வந்து லீப் இயரான்னு பார்க்கணும். 1964 லீப் இயர் தான். ஓகே. லீப் இயர் எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியும்ல? 1964 இந்த 64 மட்டும் எடுத்து அடித்தா போதும். 64 மட்டும் 4ஆல் அடித்தோம்னா அடியாகுச்சு அப்படின்னா அது லீப் இயர். ஓகேவா? இப்போ ஒரு நாள் 4
ஒரு நாள் 4, ரிமைண்டர் 2 இருக்குது. அப்போ 24, அரைநாங்க 24. அப்போ அடியாயிடுச்சா? அப்போ ரிமைண்டர் 0 வந்துச்சு. அப்போ இது லீப் இயரு. இதே நூற்றாண்டுனா, இப்போ நூற்றாண்டு 2000 அப்படின்னா இதை 4ஆலையும் அடியாகணும், 400ஆலையும் அடியாகணும். அப்போ தான் அது லீப் இயரு. ஓகேவா? சரி, சமூகவாங்க. 64 இது லீப் இயரு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ லீப் இயர்னால் அடுத்த மாதத்தை பார்க்கணும். ஜனவரி வருதா பிப்ரவரி வருதான்னு கவனமாக பார்க்கணும். ஜனவரி வந்திருக்கு. இப்போ லீப் இயரு ஜனவரிக்கான கோடுபடி என்ன நமக்கு தெரியும்? என்னது? 0. ஓகேவா? இப்போ அடுத்து வாங்க. 31 என்ன சொன்னேன்? 7ஆல் அடிக்கணும். 7ஆல் அடிச்சிங்கன்னா என்ன வருது? 4 28. 4 28 போக என்ன வருது? ரிமைண்டர் என்ன வருது? 3 ப்ளஸ்ஸு ஜனவரிக்கான கோடு வீடு என்னது? நமக்கு தெரியும் 0. ஓகேவா? ஜனவரிக்கான கோடு வீடு வந்து 0 ப்ளஸ்ஸு 40, அதாவது 1964 இருக்குது. 1964 வந்து நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணணும், 4ஆலையும் டிவைட் பண்ணணும். 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப நீங்கள் ரிமைண்டர் எடுக்கணும், 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப நீங்கள் ஈவு எடுக்கணும். ஓகேவா? இப்போ 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 9 63. ஓகே, 64 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9 63. 9 63. ரிமைண்டர் என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ அந்த 1 இங்கே கூட்டணும். 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 64 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? ஒரு நாள் 4, அரைநாங்க 24. இங்கே ரிமைண்டர் என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ ரிமைண்டரை இங்கே எடுக்கக்கூடாது. ஏன்னா 4ஆல் டிவைட் பண்ணால் நம்ம என்ன எடுக்கக்கூடாது? ரிமைண்டர் எடுக்கக்கூடாது. அப்போ ரிமைண்டர் எடுக்காமல் நீங்கள் என்ன எடுக்கணும்? 16 ஈவ் எடுக்கணும். அப்போ 16. இப்போ எல்லாத்தையும் கூட்டணும். டோட்டல் பை 7 தானே? டோட்டல் பை 7. ஓகே, 16 17 ப்ளஸ் 3 20. அப்போ 20/7. 7 14, 1 7, 7 14. ரிமைண்டர் என்ன இருக்குது? 6 இருக்குது. இப்போ இந்த 6 என்ன பண்ணணும்? இங்கே வந்து பார்க்கணும். இப்போ 6க்கு என்ன வருது? ஃப்ரைடே வருது. அப்போ இந்த சம்முக்கு என்ன ஆன்சரு? ஃப்ரைடே. ஃப்ரைடே தான் இந்த சம்முக்குரிய ஆன்சரு. ஓகே, லாஸ்ட்டாக பார்த்த சம்மில் வந்து உங்களுக்கு ஒரு 2 சம்மு கொடுத்துருக்கேன், ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் ஆன்சரை பின் பண்ணிடுங்க. நான் சொன்னது மாதிரி ஆண்டு மாதத்தை பார்த்துட்டு அந்த சம்முக்கு கோடு விட அப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? ஓகே ஓகே இந்த சம் வந்து கீப் பாயிண்ட் சம். அதாவது என்னன்னா, இப்போ ஜூலை 3 ஜூலை 1900. இப்போ இந்த சம் எப்படி செய்வீங்க? இப்போ இங்கே 12ன்னு இருக்குது, டேட்டு 12ன்னு இருக்குன்னா 7ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் எடுத்து இங்கே போடுவீங்க. சரிங்களா? இப்போ 3ன்னு இருக்குது. அப்போ நீங்கள் இதை வந்து 7ஆல் அடிக்க முடியுமா? 3/7 அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 3வே நீங்கள் எடுத்துக்கணும். 3 ப்ளஸ்ஸு ஜூலைக்கான கோடு வீடு என்னது? ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை. ஜூலைக்கு கோடு வீடு 0. அப்போ 0 ப்ளஸ்ஸு இப்போ இங்கே இந்த 2 0வை எடுத்து 7ஆல் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன், 4ஆலையும் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். ஓகேவா? 7ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 0 எடுத்துக்கிறணும். ப்ளஸ்ஸு 4ஆலையும் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 0 எடுத்துக்கிறணும். இதுதான் மெயின். இந்த இடமும் இந்த கணக்கில் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன வருது? எல்லாத்தையும் கூட்டணும். டோட்டல் பை 7. இப்போ டோட்டல் என்ன வருது? 3. 3/7 அடிக்க முடியாது. அப்போ ரிமைண்டர் என்னது? 3. அப்போ 3க்கு என்ன வரும்? சண்டே 1, சண்டே வந்து 1. அப்போ 2 3 ஞாயிறு திங்கள் செவ்வாய் வெனஸ்டே வருதா? இப்போ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து வெனஸ்டே. இந்த கணக்கு ஆன்சர் வந்து வெனஸ்டே. கீப் பாயிண்ட் சம்னா இதுதான். இந்த இடத்துல நீங்கள் 3 ஒற்றைப்படையில் இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரே ஒரு டிஜிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இங்கே 8 இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த 8 வந்து 7ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் வரும் 1ன்னு. ஆனால் 3க்கு வருமா? வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 3 அப்படியே எடுத்து கூட்டிக்கணும். இந்த 2 0வை 7ஆல் வகுத்தாலும் அடிக்க முடியாது, 4ஆல் வகுத்தாலும் அடிக்க முடியாது. அதனால் 2க்குமே 0 போட்டுக்கிறணும். அவ்வளோதான் ஆன்சர் வந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம்.
இப்போ முன்னாடி பார்த்த சம் எல்லாமே 19 சீரீஸில் பார்த்தோம். 1900 1999 வரைக்கும் பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ இந்த சம் வந்து 2000க்கு அப்புறம்னா 2000 2100 வரையும் இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ 1900 1999 வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? 0ன்னு சொன்னேன். அதனால நீங்கள் இப்போ 27 வருது அப்படின்னா 7ஆல் டிவைட் பண்ணுவீங்க. 3 21 ரிமைண்டர் 6 அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு அந்த 6க்கான டேயை பார்த்துருவீங்க. ஆனால் இந்த செம்மில் அப்படி பார்க்கக்கூடாது. 6 வருதா? இப்போ 2000 சீரீஸில் 6 வருது அப்படின்னா அந்த 6லேருந்து 1 கழிக்கணும், 1 மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 5 வரும். அப்போ 5க்கான டே தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா நான் முன்னாடி ஒரு கோடு வேர்டு சொல்லியிருப்பேன். 0 142 0 142 0 அப்படின்னு சொன்னா இப்போ இதில் வந்து 1 மட்டும்தான் கழிக்கணும், 1 மட்டும் மைனஸ் பண்ணணும். மற்ற எல்லாமே ப்ளஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா மற்ற எல்லாமே ப்ளஸ் பண்ணணும். இப்போ நம்ம 2000 சீரீஸ் பார்க்குறதுனால 2000 2100 வரையும் பார்க்குறதுனால நம்ம என்ன பண்ணணும்? 1 கழிக்கணும். ஓகேவா? சரி வாங்க சம்முக்குள்ளே போவோம். இப்போ 8 அக்டோபர் 2009 கோடு வேறு எழுதிக்கங்க. ஃபஸ்ட்டு 144 0 2 5 0 3 6 146. ஓகே. இப்போ 8 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும்? 1 வருமா? ஓகே. அக்டோபருக்கான கோடு வேர்டு என்ன? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபருக்கான கோடு வேர்டு 1. ஓகே. 2009 இந்த 09 வந்து 7ஆல் டிவைட் பண்ணணும், 4ஆலையும் டிவைட் பண்ணணும். 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் எடுக்கணும். ரிமைண்டர் என்ன வருது? 7 ரிமைண்டர் வந்து 2 ப்ளஸ்ஸு 4ஆல் டிவைட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஈவு எடுப்பீங்க. அப்போ 2 இருந்தாங்க 8 அப்போ 2. ஓகே. இப்போ என்ன சொன்னேன்? டோட்டல் பை 7. டோட்டல் என்ன வருது? 2 4 6 மொத்தம் 6 வருது. இப்போ 6/7. இப்போ 6/7னா அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 6ன்னு எடுத்துக்கிறீங்க. 6ன்னு எடுத்துட்டு நான் என்ன சொன்னேன்? சண்டே வந்து 1, மண்டே வந்து 2 அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இப்போ 6னா 3 4 5 6. இப்போ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு எடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பு. ஏன் அப்படின்னா 2000 சீரீஸ் வந்து நான் என்ன சொன்னேன்? 1 கழிக்கணும்னு சொன்னோன்னா அப்போ 1 கழிங்க. ஃப்ரைடேலேருந்து 1 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு தேர்ஸ்டே வரும். இப்போ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து என்னது? தேர்ஸ்டே. 2000 சீரீஸ் வந்துச்சுன்னா லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் 1 கழிச்சிட்டு அப்படியே ஆன்சர் ஈஸியாக போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு 2வது சம்மு 18 செப்டம்பர் 2015. இப்போ நான் என்ன சொன்னேன்? இயர் வந்து பார்க்குறப்ப லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்க்கணும். இது வந்து நான் லீப் இயரு, மாதம் செப்டம்பர் தான் இருக்குது. ஓகே. இப்போ 18 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் என்ன வரும்? 7 14. ரிமைண்டர் என்ன வருது? 4. ஓகே. ப்ளஸ்ஸு செப்டம்பருக்கான கோடு வேர்டு என்னது? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்கு 6. ஓகே. ப்ளஸ்ஸு 15 லாஸ்ட்டு 2 டிஜிட்டு. 15 டிவைட் 7ஆல் பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7 14, ரிமைண்டர் 1 இருக்குது, 1 ப்ளஸ்ஸு 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா முன்னாங்க 12. ஓகேவா? முன்னாங்க 12. ரிமைண்டர் என்ன இருக்குது? மீத 3 இருக்குது. அந்த 3 எடுக்கக்கூடாது. 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் எடுக்கக்கூடாது. சரிங்களா? எத்தனையால் அடியாகுதோ அதை மட்டும் எடுக்கணும். அப்போ 3. ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். டோட்டல் பை 7. ஓகே. 6 4 10, 13 14. அப்போ 14/7 அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 0 வருது. அப்போ 0னா என்னது உங்களுக்கு? சண்டே வந்து நான் 1 எடுக்கணும்னு சொன்னால் அப்போ சாட்டர்டே வந்து உங்களுக்கு 0 வரும்.
6. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. சாட்டர்டே 0வா? இப்போ 2000 சீரியஸ் பார்க்குறோமா? அப்போ 2000 சீரியஸ்னால் என்ன பண்ணணும்? ரிவல்ஸில் ஒன்று போயிடணும், ஒன்று கழிச்சிடணும்ல. அப்போ இதுக்கு என்ன வரும்? இந்த கணக்குக்கு ஃப்ரைடே வரும். இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து ஃப்ரைடே. ஏன்னா 0 இருக்குது, அப்போ 0க்கு முன்னாடி ஒன்று போயிட்டோம்னா ஆன்சர் வந்து இந்த சம்முக்கு ஃப்ரைடே. சம்முக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்மு கொடுத்துருக்கேன், அதை செஞ்சுட்டு ஆன்சரை கமெண்டில் போட்டுருங்க. ஏன் நான் 2 சம்மு கொடுக்குறேன்னா, வீடியோ ரொம்ப நேரம் இழுத்துச்சுன்னா நீங்கள் உட்காந்து பார்க்க மாட்டீங்க, போர் அடிச்சிடும். அதனால் 2 சம்மு, ஒரு 2 மாடல் சம்மு, ஒரு மாடல் சம்மு நான் கொடுக்குறேன். நீங்கள் கிளியராக போட்டு புரிஞ்சு போட்டுக்கோங்க. கோடு வேர்டு தான் இந்த கணக்கை பொறுத்தளவு. கோடு வேர்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி, ஓகேவா? கோடு வேர்டை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸி. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷத்தில் அந்த கணக்கை போட்டுடலாம், எதுவுமே பார்க்க தேவையில்ல. இந்த டேட்டு என்ன கிழமை வருதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு இதிலே போய் அப்ளை பண்ணி டக்குன்னு ஆன்சர், ஒரு நிமிஷமே அதிகம் தான் எனக்கு இந்த கணக்குக்கு, ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்பீடாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கோடு வேர்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்கணும், மந்த்துக்கான கோடு வேர்டு சொல்லு, நார்மலி இருக்குது, லீப் இயருக்கு மந்த்துக்கான கோடு வேர்டு சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருந்தால் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம், ஓகேவா? அதே மாதிரி இந்த கோடு வேர்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 0142, 0142, 1500 ஆரம்பிக்கணும், 2300 முடிக்கணும், ஓகேவா? இதை மட்டும் பார்த்துக்கோங்க. 1க்கு வந்து மைனஸ் பண்ணணும், மற்ற எல்லாமே ப்ளஸ் பண்ணணும். அதான் வெரி சிம்பிள் தான் இந்த கணக்கு. இந்த கணக்கு கொடுத்துருக்கேன், ஆன்சரை கமெண்டில் போட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு சம்மு. இப்போ முன்னாடி பார்த்த சம்மு ஃபுல்லாமே 2000 சீரீஸில் பார்த்தோம், 1900 சீரீஸில் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து 1800 சீரீஸில் பார்ப்போம். இந்த சம்மோடு முடிச்சிருவேன், ஓகேவா? அடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாடல்லலாம் நான் ஒவ்வொரு சம்மு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு இந்த மாடலில் இந்த சீரியஸில் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு சம்மு கொடுத்துட்றேன். அந்த சம்மு வந்து நீங்கள் செஞ்சுட்டு கமெண்டில் பின் பண்ணிடுங்க, சரிங்களா? ஏன்னா வீடியோ லென்த்தாக போனால் ரொம்ப நேரம் உங்களுக்கே போர் அடிச்சிடும். அதனால் சொல்கிறேன், இந்த 3 இதை நான் சொல்கிறேன், ஓகே? இந்த மாடல் சொல்லிட்டேன், இந்த மாடல் சொல்லிட்டேன். இப்போ இந்த மாடலோட சம்மை முடிச்சுக்குருவோம், ஓகேவா? ஓகே, ஃபாஸ்ட்டு செஞ்சுரி இயர் இது வந்து 1800. இப்போ முன்னாடி போயிடுச்சு. 1800 சீரீஸ்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ளஸ் 2 கூட்டணும். எங்கே கடைசியாக வர்ற ஆன்சர் கூட 2 கூட்டணும், ஓகே? ஜூலை 31, 31 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 21, 4 28, ஓகே? மீது ரிமைண்டர் என்ன வருது? 3 வருதா? ப்ளஸ்ஸு ஜூலைக்கான கோடு வேர்டு என்ன? 144, 025, 036, 146. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஜூலைக்கான கோடு வேர்டு 0 0 ப்ளஸ்ஸு 805 இருக்கா? இந்த 805ல் 05 மட்டும் நம்ம 7ஆலையும் டிவைட் பண்ணணும், 4ஆலையும் டிவைட் பண்ணணும், ஓகே? 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த 5 அப்படியே வச்சுக்கணும். ப்ளஸ்ஸு 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஈவு எடுக்கணும். 4ஆல் டிவைட் பண்ணி ஈவு எடுத்திங்கன்னா 1 தான் வரும், சரிங்களா? ஏன்னா 5 வந்து 4ஆல் ஒரு வாட்டி தான் வகுப்படும், அப்போ 1. இப்போ என்ன சொன்னேன்? டோட்டல் பை 7ஆ? 5 3 8 1 9, அப்போ 9/7 என்ன வருது? ஒரே 7 போக ரிமைண்டர் என்ன வரும்? 2 வரும். இப்போ 2, இந்த 2க்கு டைரெக்டாக சண்டே 1 சொன்னோன்னா, அப்போ 2 3 4 5 6 0. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இப்போ 2 வந்துருச்சா? இந்த 2 கொண்டு வந்து நேராக இங்கே அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களே, தப்பு, சரிங்களா? அப்போ 2 கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி என்ன வரும்? மண்டே வருது, சரி, ஓகே? மண்டே. ஏன் இந்த மண்டே வந்து வராது? ஏன்னா தப்பு. ஏன்னா இது 1800 சீரியஸ். 1800 சீரியஸ்னால் அது கூட நீங்கள் எத்தனை கூட்டணும்னு சொல்லி நான் கோடு கொடுத்துருக்கேன், 2 கூட்டணும். அப்போ 2 கூட 2 கூட்டினா என்ன வரும்? 4 வருமா? அந்த 4க்கு நீங்கள் டைரெக்டாக இங்கே 4ன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லையா, நீங்கள் 2க்கு மண்டே வந்திருக்கு, இன்னும் 2 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 4 வருமா? அப்போ என்ன வரும்? வெனஸ்டே வருமா? வெனஸ்டே, ஓகே? இடம் பத்தில் அதனால் எழுதிருக்கேன் அப்படி, வெனஸ்டே. வர்ற ஆன்சர் கூட 2 வருது ரிமைண்டரு. அந்த 2 கூட இந்த கோடு வேர்டுக்கான 2ஐயும் கூட்டினா 4 வரும். அந்த 4 கொண்டு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா வெனஸ்டே வந்துடும், ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இந்த இதில் மாடல் சம்மு கொடுத்துட்றேன்,
அதை செஞ்சுட்டு கமெண்டில் பின் பண்ணிடுங்க. கோடு வேர்டு இயருக்கான கோடு வேர்டு சொன்னேன். 1500 1500 to 2300 வரைக்கும் கோடு வேர்டு சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் நான் 2000 சீரியஸ் 1900 சீரியஸும் 2000 சீரியஸு 2000 அதாவது 1800 சீரியஸு இந்த 3 இதில் நான் வந்து கணக்கு மாடல் சொல்லிட்டேன். அதே மாடல் தான் 700 சீரியஸு 600 சீரியஸு 500 2100 2200 2300 சம்மு கொடுத்துருக்கேன். இந்த சம்மை செஞ்சுட்டு கமெண்டில் வந்து பின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஈஸி ஆகும். சரிங்களா. இப்போ நான் ஒரு சம்மு நடத்திட்டேன்னா திரும்ப நீங்கள் அடுத்த சம்மு நான் நடத்தினேன்னா நீங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்க. ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். அதனால் இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்டில் பின் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்டை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் எல்லோரும் கமெண்டில் பின் பண்ணிடுங்க. ஓகே.